காமராஜர் ஐயாவை கல்வி தந்துன்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? தன்னோட 6ஆம் வகுப்புக்கு மேலே பள்ளி படிப்பை தொடர முடியல. வறுமை, தகப்பனோட இறப்பு, தாயோட இயலாமை. காமராஜர் ஐயாவோட அம்மா சிவகாமி அம்மா தான் வயல் வேலைலாம் செஞ்சு காமராஜர் ஐயாவை காப்பாற்றினாங்க. கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் அவங்க சாப்பிட முடிஞ்சதை தவிர காமராஜர் ஐயாவால் படிக்க முடியல. காமராஜர் ஐயா கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சார். தன்னோட மாமா கடையில் துணி கடையில் வேலை பார்த்தாரு. சில காலம் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தார். இதில் மக்களுடைய நேரடியாக பார்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. மக்கள் கூட நேரடியாக உட்காந்து பேசுவார். இன்சூரன்ஸுக்காக பேசும்போது அவங்க தாங்க படுற கஷ்டங்களை சொல்லும்போது காமராஜர் ஐயாவுக்கு தாங்க முடியாது. சிறு வயசு குழந்தைகளுக்கு படிக்க முடியல, கல்வி இல்லை. கல்வி இல்லாததுனால அந்த குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை. படித்தா மட்டும்தான் இந்த ஏழை எளிய மக்களோட குடும்ப தரத்தை உயர்த்த முடியும்னு காமராஜர் ஐயார் உறுதியாக நம்பினார். இளம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். விவசாயிகளோட நலனை மேம்படுத்தணும்னு நினச்சார். ஒவ்வொரு வீட்லேயும் விவசாயம் செஞ்சும் கூலி வேலை செஞ்சும் தான் வயத்தை கழுவிட்டு இருந்தாங்க. இந்த நிலையை மாற்றணும், மாணவர்களை அந்த குழந்தைகளை அரசு அதிகாரிகளை மாற்றணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டார். அதனால் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன் முதற்கொண்டு எல்லாரையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக வீடு வீடாக போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் விட்டவனை எல்லாம் திருப்பி ஓடிட்டான். பெற்றவங்க கிட்ட கேட்டால், எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னா எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு வேணும், அவங்க வேலைக்கு போனால் தான் நாங்கள் ஒருவேளை கஞ்சாவது குடிக்க முடியும்னு சொன்னாங்க. காமராஜர் ஐயாவுக்கு கடும் கோபம். இது என்ன பேச்சுன்னே? எதிர்கால இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆளக்கூடிய இந்த பசங்களை இப்படி வீணடிக்கிறீங்களே என்ன? இந்த பொழப்புக்கு நீங்கள் வேறு ஏதாவது பிழைக்கலான்னு சொல்லி கோபமாக திட்டினாங்க. அப்போ அந்த மக்கள், உங்கள் கோபம் எங்களுக்கு புரியாமல் இல்லையா, ஆனால் பிரச்சனை அது இல்லை, எங்களோட வாழ்வாதாரமே அந்த குழந்தைங்க தானே சொல்ல காமராஜர் ஐயா மறுத்து பேசி எல்லா பிள்ளைகளையும் கண்டிப்பாக படிக்க வைக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் காமராஜர் ஐயாவுக்கு யோசனை வந்தது. அவனுக்கு வயத்தில் பசி இருந்தால் சொல்லிக் கொடுக்கறது காதில் எப்படி விழும் அப்படின்னு யோசிச்சு அவர் மதிய உணவு திட்டத்திற்காக அரசு அதிகாரிகளோட அவசரமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார். அப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் மதிய உணவு இலவசமாக கொடுக்கணும்னே, அதுக்காக எவ்வளவு வரும்னு பட்ஜெட் போடுங்கன்னு சொல்ல, பட்ஜெட் போட்டால் வரவை விட செலவு பல மடங்கு நிற்க காமராஜர் ஐயா ஒரு நிமிஷம் அந்த இடத்துல யோசிச்சாருங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நான் மடிப்பிச்சை ஏந்தியாவது என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்னே. படிக்க வச்சு தமிழகத்தோட தலையெழுத்தை மட்டும் இல்லை, இந்தியாவோட தலையெழுத்தை மாத்திர மாணவர்களை உருவாக்குவேன்னே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள், முதலாளிகள் மற்றும் ஏழை மக்கள் முதற்கொண்டு அவருக்கு உதவி பண்ணாங்க இந்த திட்டத்துக்காக.